கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நேரத்திலும் கூட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்த்துதலை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் பல நன்மைகளை, பல கிருபைகளை கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குகளை சுமந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மனுஷனாய் நம்ம வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆச்சரியமான காரியங்களை காணும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதில் சற்றேனும் ஐயமே கிடையாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இந்த மாதம் 7வது மாதம். இந்த மாதத்தை தொடங்குகிற போது ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். எடுத்து வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் நல்ல கவனிக்கணும். இந்த வார்த்தை சொல்லப்பட்ட ரகசியங்களை பார்க்க வேண்டும். ஆண்டவர் அழகா சொல்றாரு, 7வது மாதம் என்பது பரிபூரணத்திற்குண்டான ஒரு அடையாளம், பரிபூரணத்திற்குண்டான மிகப்பெரிய ஒரு அடையாளம். இந்த 7வது மாதத்திலே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன கேட்டீங்கன்னாக்கா, உண்மை உள்ள ஒரு மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி அழகாய் வேதம் சொன்ன வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அப்போ ஆசீர்வாதம் என்று ஒன்று உண்டு, அதிலும் பூரண ஆசீர்வாதம் என்று ஒன்று உண்டு. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்க விரும்புகிறவர் அல்ல, பரிபூரணமான ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, அதோட என் கடமை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லல. ஒரு தாய் தகப்பன் நமக்கு முன்னாடி இருக்கிற நம்முடைய உறவுகள் கூட ஒரு குறிப்பிட்ட லெவல் நம்ம பக்கத்தில் வந்து நமக்கு இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த லெவல் அவங்க நம்ம கூட எவ்வளோ நாள் பிரயாணம் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாது. அதுக்கு பிறகு நம்மளை தான் பார்த்துக்கணும் சொல்லி அவங்க விரும்புவாங்க. நல்லா கவனிங்க பார்க்கலாம். அப்போ வசனம் சொல்லுகிறபடி ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல, அந்த ஆசீர்வாதங்களை பூரணமடைய செய்கிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரியத்தை தொடங்க வைக்கிறவர் தேவன் அல்ல, தொடங்கின காரியத்தை முடிக்கிற வரையில உன்னை விட்டு அவர் விலகவே மாட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாருடைய பிள்ளைய சாக போகிற நிலைமையில சந்திச்சாருங்க. அந்த பிள்ளையை காப்பாத்திட்டு என் மேல முடிஞ்சு போச்சுட்டு போல. வசனம் சொல்லுது, அந்த பிள்ளை வளர்ந்து பெரியவனாக மட்டும் கர்த்தர் அந்த பிள்ளையோடு கூட தான் இருந்தாராம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. உனக்கு ஒரு காரியத்தை செய்யணும், உனக்கு ஒரு காரியத்தை நடத்தணும், உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு மேலே சிந்தையுள்ளவர்களா இருக்கணும், அடுத்த லெவலுக்கு உன்னை கொண்டு போகணும், அடுத்த நிலைப்பாடுகளை நீங்க காணணும் அப்படிங்கிற நிறைய திட்டம் கடவுளுக்கு உண்டுங்க. அந்த திட்டங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி முடிக்கிற வரையிலும் உங்களை விட்டு இடது வலதுபுறம் மாறவே மாட்டாரு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா உன்னுடைய பிளஸ்ஸிங், உன்னுடைய சுகம், உன்னுடைய பலன், உன்னை சுற்றி இருக்கிற உறவுகள், உன்னுடைய பிள்ளைகள், மனைவி, கணவன், இவைகள் எல்லாம் ஒரு நன்மையை உண்டாக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மை உள்ள ஒரு மனிதனாய் இந்த உலகத்திலே நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரா? உண்மையை. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த உண்மை மாத்திரம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்ததுனாக்கா அவனை யாராலையும் தடுக்க முடியவே முடியாது. அவனுடைய பிளஸ்ஸிங், அவனுடைய உயர்வு, அவனுடைய மேன்மைகள் எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு அப்படியே விருத்தி அடைஞ்சிட்டே போயிட்டு இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நல்லா கவனிங்க பார்க்கலாம். சபைக்கு ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்படும் போது ஒரு நொன்னம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, கடவுள்கிட்ட போயிட்டேனாக்கா
கடவுள்கிட்ட போயிட்டேனாக்கா கடவுள் என்னை நல்லாக்கிடுவார், கடவுள் நல்ல நிலைக்கு என்னை கொண்டு வருவார், என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார் அப்படி நினைக்கிறது தப்பு கிடையாது, நல்லது தான். ஆனால் நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு உங்ககிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது உண்மையை மட்டும்தான். இப்போ நல்ல கவனிக்க பார்க்கல, ஒரு தம்பி ஒருத்தர் வேலையே இல்லை, ஒருத்தருக்கு வேலையே இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த உடனே ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த உடனே ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுங்கப்பா, நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுங்கப்பா. நல்ல கவனிங்க, வெளியில் இருக்கிறவங்கள நல்ல கவனிங்க, சத்தியத்தை முதல்ல நல்லா கரெக்டாக கேளுங்க, அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விருத்தியை உங்களால் பார்க்க முடியும். ஒரு தம்பிக்காக ஜெபம் பண்ணுறோம், அந்த ஜெபத்தை கேட்ட உடனே கர்த்தர் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு வேலையை கொடுக்குறாரு, ஒரு சின்ன ஒரு சாதாரணமான ஒரு வேலையை கொடுக்குறாரு. அவனை எடுத்த உடனே ஒரு பெரிய லெவல் கொண்டு போல, ஒரு சின்ன வேலையை கொடுக்குறாரு. அந்த சின்ன வேலையை கர்த்தர் கொடுக்கறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இதை நான் செய்கிற போது அவன் எனக்கு முன்பதாக எப்படி உண்மையாய் நடக்கிறான் என்பதை தேவன் அறிந்து கொள்ளுவார். சோதிச்சு தான் தெரிஞ்சுப்பாராம். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு பாருங்களேன், ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை கொடுத்துட்டாருனாக்கா அதுக்கு பிறகு சர்ச்சை பக்கமே திரும்ப மாட்டாங்க. ஆண்டவருக்குரிய எந்த காரியத்தின் மேலே அவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்காது. ஆண்டவரை மறந்துட்டு ஆண்டவரை ஒதுக்கி ஒரு ஓரம் தள்ளிட்டு போயிடுவாங்க. எப்போ அவங்க திருப்பியும் ஆண்டவர் ஞாபகத்துக்கு வருனாக்கா திருப்பி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து திருப்பி அவங்களுக்கு ஒரு ஆண்டவர் செய்த நன்மையில் ஒரு குறைபாடு வந்து எப்போ அவங்க திருப்பியும் நினச்சி பார்ப்பாங்கனாக்கா ஐயோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் என்கிற ஒரு நிலை வருகிற போது தான் திரும்பவும் கடவுளை தேடணும்னு சொல்லி நினைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங்காக ஆசீர்வதிக்கப்படுறதும் திருப்பி கீழே விழுந்து போகிறதும், ஆசீர்வதிக்கப்படுறதும் திருப்பி கீழே விழுந்து போடுறதும், ஆசீர்வதிக்கப்படுறதும் திருப்பி கீழே விழுந்து போகிறதும், இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை போகிறதுனால நிறைய நன்மைகளை நிறைய மேன்மைகளை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அவர்களுக்குரியதான ஆசீர்வாதங்களை கடைசி வரலுமே அவங்களுடைய கண்ணு காணாமலேயே போயிடுது. வாழ்றோம். சிலர் இடத்துல பேசும்போது சொல்றாங்க பார்த்தீங்களா, எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறோம்பா அப்படின்ட்டு சொல்றாங்க பார்த்தீங்களா. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன், ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், நடமாடுறேன். பெருசாக சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு என்ன இல்லை, ஒன்றுமே பெருசாக இல்லை. என்ன காரணம்? ஆண்டவர் செய்த காரியங்களிலே உண்மையை நீ இழப்பாயானால் கடைசி வரையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை எதிர்பார்க்க முடியாது. இதை நான் சொல்லணுன்னாக்கா எனக்கு ஐயோ, ஏன்னா நான் இந்த இடத்துல நிறைய பேர் பார்க்குறேன், நிறைய பேர் பார்க்குறேன். ஆண்டவர் தனக்கு என்ன செய்து இருக்கிறாரோ அதில் உண்மையாய் நடந்து கொள்ளுகிறதற்கு நாம் உதவி செய்யணுமா? என்ன பாருங்க, ஒவ்வொரு நன்மை கிடைக்கிற போது தான் இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு ஓடணுங்கிற ஒரு பாறை எனக்குள்ள வருது. ஒரு அற்புதம் நடந்துருச்சு, ஏதோ ஒரு காரியம், ஒரு வீடை கட்டிட்டோம், ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டோம், ஒரு வேலை ஒன்று கிடைச்சி போச்சு, அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒன்று நடக்குது அப்படின்னா உடனே அடுத்து மறந்துடக்கூடாது ஆண்டவரை. அதில் நீ உண்மையாக இருந்து பாரு, அடுத்த லெவலுக்கு போவ, அடுத்த லெவல் கேமோட அடுத்த லெவலுக்கு போவ. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு வேலை கிடைச்சிச்சு, அந்த வேலையில கடவுளுக்கு உண்மையா இருந்துட்டேன். அந்த வேலை பலுக்கு மத்தியிலும் கர்த்தரை உண்மையா தேடுற, அந்த வேலைக்கு பலுக்கு மத்தியிலும் அந்த உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவருக்கு கொடுப்பதில உண்மையா இருக்கிற. ஒரு 10 ரூபாய் கொடுத்தா கூட அதுல 1 ரூபாய் கடவுளுக்குரியது அப்படின்னு நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் உனக்குள்ள வந்துருச்சு. என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயிடணும், சபை தான் எனக்கு உயிர், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உனக்குள்ள வந்துருச்சு. ஆண்டவரை ஆராதிக்கிறதுல, ஆண்டவரை துதிக்கிறதுல, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுல, ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிசினஸ்ல ஆண்டவரை முன்னாடி நிறுத்தித்தான் நான் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உனக்குள்ள வந்துருச்சுனாக்கா அடுத்த செட்டிங் என்ன பண்ணுவாருனாக்கா அடுத்த உயர்வுக்குள்ள கர்த்தர் கொண்டு போவார். இந்த பாருங்க, இங்க நல்ல கவனிக்க பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு வேலை கிடைச்சது, அதுல நீ உண்மையா இருந்தனாக்கா அதை விட பெரிய லெவல் கர்த்தர் கொண்டு போவார். ஒரு சின்ன ஒரு வேலை கிடைச்சது, அதுல உண்மை இல்ல கட்டி அடுத்தது அதுல இருந்து கீழே விழுந்துடுவோம். திருப்பி அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிப்போம், திருப்பி அடுத்தது என்ன பண்ணலாம்னு தான் யோசிப்போம். இப்படியே நிறைய பேருடைய ஆசீர்வாதங்கள் தடம் புரண்டு கீழே விழுந்து 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 கடைசி வரையில் அவங்களால என்ன பண்ண முடியல,
அவங்க கூட ஓடுனவங்கள இங்கே இருப்பாங்க. நிறைய பேருக்கு நல்ல மேல வந்தவனை பார்த்து பொறாமைப்பட தெரியுமே தவிர அவன் வளர்ந்ததற்குண்டான ரகசியம் என்ன, அவன் எப்படி ஜெபம் பண்றான், அவன் எப்படி கர்த்தரை தேடுறான், அவன் எப்படி கர்த்தருக்கு கொடுக்கிறான், அவன் எல்லா காரியத்திலும் எவ்வளவு உண்மையா இருக்கிறான் என்பதை நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. நிறைய பேருடைய கண்களுக்கு அது புலப்படாது. இந்த இடத்திலிருந்து நின்றுட்டு இருக்கிற என்னோடு கூட ஆவியானவர் பேசுகிற எத்தனையோ காரியத்தை சில நேரங்களில் உன் இருதயம் நோகு என்பதற்காக அந்த காரியத்தை நான் மறைத்துக் கொள்ளுகிறேன். மோசே சொன்னான் பாத்தியா, இந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்படி இல்லாட்டி என் பேரை ஜீவ புஸ்தகம் அந்த ஜனங்களுக்கு மேலே இருக்கிற அக்கறையில, அந்த ஜனங்களுக்கு மேலே இருக்கிற அன்பினால அவன் சொன்னான். அதே போல பலமுறை செய்கிற காரியங்கள் எல்லாம், அருவருப்பாய் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில ஆகாததா இருந்ததற்கு பிறகும் கூட என் இருதயத்தை கடினமாக்கி கொண்டு நீ மனம் திரும்பவா என்கிற எண்ணத்தோடு கொடுத்தா இன்னைக்கு வரையில் இந்த சமூகத்தில் நின்று நான் உனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வரையிலுமே கொஞ்ச நேரம் விட்டுனாக்கா நான் ஒன்று அழுதுருவேன். அப்படிப்பட்ட இருதய துடிப்பு. மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி ஏதோ என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு, பிரசங்கம் பண்ண முடிஞ்சு போச்சு, ஜெபம் பண்ண முடிஞ்சிட்டோம், உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்ற ஒரு ஊழியத்தை நான் செய்யல. அப்படிப்பட்ட ஊழியம் எனக்கு தெரியாது. உண்மையா உன்னை நேசிக்கிற ஊழியத்தை தந்திருக்கிறார் ஆண்டவர். உண்மையா உனக்காக கதறுகிற, உனக்காக புலம்பிட்டு இருக்கிற ஊழியத்தை ஒரு நாள் உன்னை பார்க்கல கூட உனக்கு என்ன குறிச்சு தாக இருக்காது. ஆனா உன்னை குறிச்சு எனக்கு ஒரு தாக இருக்கு. ஏன் வரல, ஏன் கடவுளை சமூகத்தில் நிக்கல? ஒரு நாள் கடவுளை சமூகத்தில் நிக்காட்டி கூட அவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அவனுக்கு என்ன பாடுகள் வரப்போகுது, என்ன பாடுகள் வருவதற்கு அவனை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வராம பிசாசு தடை பண்ணி இருக்கிறான். யோசிச்சுட்டே இருப்பேன். என் குடும்பத்தை குறித்து, எனக்கு உண்டானதை குறித்து நான் கலங்கினதுக்கு ஒண்ணுமே இல்லை. விசுவாசிகளை குறித்து நான் அதிகமாக கலங்குறேன். விசுவாசிகளுக்கு ஒரு நன்மை கிடைக்கிற போது அவங்களுக்கு அதற்கு மேல இருக்கிற கொஞ்சம் ஒரு துளி விட ஆரம்பிச்ச உடனே, கொஞ்சம் ஆண்டவர் நடத்த ஆரம்பிச்ச உடனே ஜெபிக்கிறத மறந்துடுறாங்க, சபைக்கு போறத மறந்துடுறாங்க, பாஸ்டரை மறந்துடுறாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களுக்கு ஒரே ரெக்க கட்டி பறக்கிறப்போ அவங்க மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கிறத போல ஒரு உணர்வு. அவங்கள போல வேற யாருமே கிடையாதுப்பா. நான் சொல்றேங்களே, இவனுக்கு வந்து ஒரு துளிர் வந்திருக்கு பத்தியா, அந்த துளிருக்கு பிறகு ஒரு கிளைகள் உருவாகணும், கிளைகளுக்கு பிறகு ஒரு காய்கள் உருவாகணும், காய்களுக்கு பிறகு கனிகள் உருவாகணும், கனிகளுக்கு பிறகு அடுத்த சீசன் நோக்கி நீ போனோம். ஒரு திருமணம் ஒரு நடந்தே ஆகணும். ரொம்ப நாள் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அந்த திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு. அந்த திருமணம் நடந்துச்சுன்னா ஆண்டவருக்கு கோடி புண்ணியமா இருக்கும். ஆண்டவருக்கு இந்த பொருத்தனை பண்றேன், இப்படி பண்றேன், அப்படி பண்றேன், ஓகே எல்லாம் ஓகே. அந்த இதெல்லாம் கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாருனாக்கா உனக்கு ஒரு நல்ல திருமணத்தை பண்ணி வைப்பாரு. சில பேர் அந்த திருமணத்துக்கு பிறகு அட்ரஸே இருக்க மாட்டாங்க. நல்ல கவனிக்க பார்க்கலாம். திருமணத்துக்கு பிறகு என்ன நடக்கணும், அந்த இதுவே இருக்காது, அந்த ஐடியாவே நிறைய பேருக்கு இருக்காது. திருமணம் முடிச்சுன்னா அவ்வளோதான், என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்ச மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அடுத்த சென்டென்ஸ் என்ன, பிள்ளை பெறணும். அடுத்தது உன் வாழ்க்கையில முடிவில்லாத பிரயாணம். நீ அப்படியே உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய காரியங்களை ஆசீர்வாதமாக்கிட்டே போகணும். இது போதுன்னு உன்னால சொல்ல முடியுமா? 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு எனக்கு சம்பளம் வந்து 60,000 ரூபாய் ஆயிடுச்சு, போதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே மாட்டேன். சம்பளம் மட்டும் போதுன்ட்டு நினைக்கிறதே கிடையாது. 30,000 சம்பளம் வாங்குறப்போ 50,000 ரூபாய் இருந்தால் போதும், நான் குடும்பத்தை மேனேஜ் பண்ணிப்பேன் நினைப்பேன். 50,000 சம்பளம் வந்துடும். 50,000 சம்பளம் வருதுமோ சொல்லுவேன், 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தா நல்லா இருக்கும், அப்போ தான் இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியும். 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்த உடனே ஒரு 1.20 கிடைச்சா நல்லா இருக்கும், 1.20 கிடைச்ச உடனே ஒரு 1.50 கிடைச்சா நல்லா இருக்கும். கடைசி வரையிலும் உன் தேவை அதே போல தான் உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு கொடுத்தவைகளுக்கு மேல நீ உண்மையா இருந்தனாக்கா உன்னை மேலும் கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பாராம்.
ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் தப்பா நினைக்கிறாங்க, இவ்வளோ காசை கொண்டு போய் காணிக்கைங்க கொடுத்துட்டேனாக்கா அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியும், அதை வச்சு ஒரு கடன் கொடுக்கலாம்ல. சில நேரங்களில் அவங்களுக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் சிலர் அதை ட்விஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பாம்பு மாதிரி, ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற பாம்பு மாதிரி ட்விஸ்ட் பண்ணுவாங்க. இதை திரும்ப கொடுக்குற, இதை வச்சுனாக்கா சின்ன சின்ன ஒரு கடனை கொடுத்துடலாம், அடுத்து கடன் இல்லாமல் சமாதானமாக வாழும்போது கடவுள் கொடுக்கலாம்ல. கிடையவே கிடையாது. நீ எந்த காரியத்திலெல்லாம் நீ கர்த்தருக்கு உண்மையாக இருப்பதற்கு ஒன்று விட்டு கொடுக்குறியோ, எந்த காரியத்திற்காகலாம் நீ ஆண்டவருக்கு செய்யறத மறக்கிறியோ, ஒன்று கூட கர்த்தர் பேலன்ஸ் செய்ய முடியாது. எல்லாத்தையும் கரெக்டாக உங்ககிட்ட கணக்கு கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் வந்து பக்தி வைராக்கியம் உடைய தெய்வமா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை நீ சோதிச்சு பாரு, என்ன சோதிச்சு பாரு, எனக்கு கொடுக்கிற நீ ஒரு காலம் நீ கடன்காரன் ஆக மாட்ட. ஆண்டவருக்கு கொடுக்கிறவன் ஒரு காலமா தெருவீதியில் நிற்க மாட்டான், ஒரு காலமும் தரித்திரத்தை சுமக்க மாட்டான், ஒரு காலமும் அவன் அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தெரிஞ்சு தெரியாம நிறைய காரியத்தை இந்த ஊழியத்திற்காக செய்கிறேன். சில காரியம் என்னுடைய மனைவிக்கு தெரியும், எங்க அம்மாவுக்கு தெரியும், சில காரியங்கள் தெரியவே தெரியாது. எல்லாம் கர்த்தருக்காக என் கூட பிரயாணம் பண்றவங்களுக்கு தெரியும். அவரோடு கூட இருக்கக்கூடிய உறவை நாசப்படுத்த நினைக்கும். ஆனா ஆண்டவரிடத்துல இருக்கிற உண்மை இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி உன்னை ஆசீர்வதிக்க நினைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலமும் யாருக்காகவும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே கலைச்சு போட்டுறாதீங்க. யார் உங்களை குற்றப்படுத்தினாலும் சில நேரத்தில் நீங்க உண்மையா நடப்பீங்க. உங்களை சிலர் வந்து குற்றப்படுத்தி உங்களை காயப்படுத்த நினைப்பாங்க. ஆனா நான் ஒண்ணே சொல்றேன், அவங்க அப்படி நினைக்கிறதுனால நீங்க குற்றப்பட மாட்டீங்க, அவங்க நினைக்கிறதுனால நீங்க காயப்பட மாட்டீங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கிற உத்தமத்தில் சரியா இருங்க. ஒரு காலமும் யாரும் உங்களை சேதப்படுத்த நினைச்சாலும் சரி, ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டே தான் இருப்பாரு, உங்களை ஆசீர்வதிச்சுட்டே தான் இருப்பாரு, உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்துட்டே தான் இருப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களை குத்தினவன், உங்களை திட்டினவன், உங்களுக்கு விரோதமா பேசினவன், உங்களை கண்டிச்சவன், உங்களை உதைச்சவன் எல்லாம் அவருடைய கண்ணும் ஒரு நாள் உங்களை பார்க்கும். ஒரு நாள் வந்துட்டு பேசுவாங்க, நான் உன்னை பார்த்து இப்படி பேசிட்டேன், உங்ககிட்ட நான் இப்படி நடந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. நான் இன்னைக்கு வரல சொல்றேன், நான் எதிர்பார்த்து நடப்பது இந்த ஒரு காரியத்தை மட்டும்தான். எதிர்பார்த்து நடப்பது ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான். ராஜா எனக்கு நீதி செய்யாம ஒரு காலமும் இந்த உலகத்திலிருந்து என் ஜீவன் எடுத்துக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க? மேல இருக்கிற எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? என் ராஜா என்னுடைய நீதியை வெளிப்பட விடாம இந்த உலகத்திலிருந்து என்னுடைய ஜீவனை ஒரு காலம் எடுத்துக்கவே மாட்டாரு. அந்த நம்பிக்கையில் நான் உறுதியா இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷன் நடத்துறதுக்கும் சுயமா ஒரு மனுஷன் நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க, நிறைய வித்தியாசம் இருக்கும். எதையும் அவனால உருவாக்க முடியாது. ஒரு கட்டத்திலிருந்து தாண்டி அவன் வரானாக்கா, கர்த்தருடைய நடத்தது இல்லைனாக்கா அடுத்த நிலைப்படுது அவனால அந்த காரியத்தை அவனை ஒழுங்குபட செய்ய முடியாது, அவனால் நிற்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்காக நான் ஜெபிக்கிற போதெல்லாம் நிறைய காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்திட்டே இருப்பாரு. அந்த வெளிப்படுத்தல் எனக்கு தெரிஞ்ச உடனே மேக்சிமம் அவங்க கிட்ட நான் சொல்லுவேன். சில காரியங்களை ஆண்டவர் சொல்லக்கூடாததுக்காக ஜெபம் பண்ணிக்கேன்னுவாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில பிரச்சனைகள் வரதுக்கு முன்னாடியே சிலர் தூக்கி எடுத்துன்னு சொல்லி நினைப்பாரு. ஆனா சிலருக்கு அந்த பிரச்சனைகளை அனுமதிச்சு தான் அடுத்த லெவலுக்கே கர்த்தர் கொண்டு போவாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு காரியம் தாங்க. இந்த இடத்துல அந்த தானியேல் அதுதான் பண்றான். எத்தனை பேர் அவனுக்கு விரோதமா எவ்வளவு பிளான் பண்றாங்க தெரியுமா? இவனை எப்படியாவது ஒண்ணிலமாக்கிடணும், இவனுடைய பதவியெல்லாம் பிடுங்கிடணும், இவனை அடிச்சிடணும், இவனை உடைச்சிடணும், இவன் இருக்கவே கூடாது, இவன் நாசமா போனோம், இவனுடைய வாழ்க்கை உருப்படாதமா போனோம். எங்க இருந்த வந்தவன் என்ன ஆண்டுட்டு இருப்பானா? எங்க இருந்த வந்தவன் எனக்கு தலைவனா இருப்பானா? எங்க இருந்த வந்தவன் என்னை விட வசதியா இருப்பானா? இருக்கவே கூடாது. அவனுடைய எப்படியாவது அவனுக்கு சூழ்ச்சியை உருவாக்கி அவனை உருக்கொலைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த தந்திரம் தான் புரிய மாட்டேங்குது.
நிறைய பேருக்கு அந்த தந்திரம் தான் புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் அந்த கவர்ச்சிகரமான காரியங்களை கண்டு நிறைய பேர் விழுந்து போயிடுறீங்க. திருப்பி அந்த ஆசீர்வாதத்தை தொடர்றதுக்கு திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி உங்களை கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. திருப்பி அந்த நன்மையை சுதந்திரிப்பதற்கு திருப்பி உங்களை கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. நான் சொல்கிறேன், நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை உட்கார வச்சிருக்காருனாக்கா, அடுத்த முறை பார்க்குற போது எங்க பாஸ்டர் அதில் தான் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அடுத்தது, பாஸ்டர் அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, இன்னைக்கு நான் இந்த ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன். இந்த பாருங்க, பாஸ்டர் ஜெபம் பண்றதுனால மட்டும் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. பாஸ்டர் ஒரு ஸ்டெப் உனக்கு கை கொடுக்குறாருனாக்கா ஒரு ஸ்டெப் நீ கை கொடுக்கணும். உங்ககிட்ட உண்மை இருந்தா மட்டும்தான் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும். பாஸ்டர் கொண்டு எல்லாத்தையும் செய்திட முடியாது. நிறைய பேருக்கு அந்த சிந்தனை இருந்தா மாத்திக்குங்க. எனக்காக ஜெபிக்கண்டு பாஸ்டர் கிட்ட நான் சொல்றேனாக்கா, நான் உண்மையுள்ளவனா ஃபர்ஸ்ட் மாறணும். நீ மாறின பிறகுதான் உன் ஜெபம் கேட்கப்படும். பாஸ்டர் ஜெபம் பண்றதுனால எல்லாம் மாறிடு நினைக்காதே, ஒரு காலம் மாறாது. ஆண்டவர் சரியாய் ஒரு காரியத்தை தெளிவுபட நினைத்து அந்த காரியத்தை செய்ய நினைக்கிறவர் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காரியங்கள் உங்களுக்கு மாற்ற வேணும்னாக்கா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். நிச்சயமா கர்த்தர் உங்களை உயர்த்தணும். நான் உங்களை திருப்பி உங்களை இன்னைக்கு நான் பிளஸ் பண்ணி அனுப்ப போறதுனுடைய முக்கிய காரணம் தெரியுமா? உண்மையா, அதாவது கடவுளை ஏமாத்துறேன், பாஸ்டரை ஏமாத்துறேன், பாஸ்டரோட கண்ணுக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடக்குது சொல்லிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. நஷ்டமடை போறது பாஸ்டர் கிடையாதுங்க. தரித்திரத்திற்குள்ள போக போண்டியது பாஸ்டர் கிடையாது, நீங்க தான். நான் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிற ஜெபம்லாம் கேட்கப்படணும்னாக்கா, சில இடங்களில் சொல்லுதுல, அந்த ஜெபம் அந்த ஆசீர்வாதம் உங்ககிட்ட போயிட்டு அதற்கு நீங்க தகுதி இல்லாம உண்மை இல்லாம இருந்தீங்கன்னாக்கா அது அப்படியே ரிட்டர்ன் எங்க வரும்? ரிட்டர்ன் எங்க வரும்? சத்தமா சொல்லுங்களேன். ரிட்டர்ன் பாஸ்டர் கிட்ட தான் வரும். ரிட்டர்ன் இந்த ஆசீர்வாதத்துக்கு நீ தகுதி இல்லை. ஆண்டவரே, என் விசுவாசிக்கு ஒரு வீட்டை கொடுங்க, என் விசுவாசிக்கு ஒரு வண்டி கொடுங்க, என் விசுவாசியை ஆசீர்வதிங்க, என் விசுவாசிக்கு நல்ல ஒரு பிசினஸ் கொடுங்க, என் விசுவாசி ஆண்டவரே உயர்த்தின ஆசீர்வதிங்கன்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பேரை வைத்து நான் சொல்றேன், ஒரு பேரை வைத்து நான் ஜெபிக்கிறேன். அந்த ஜெபத்திற்கு அவங்க தகுதி உள்ளவங்களா இருந்தானாக்கா உடனே 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 அந்த ஸ்டெப் மேலே ஏறி நின்று அவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும். அந்த பிளெஸிங் உடனே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த தீர்க்கதரிசனம் உடனே நிறைவேற. பாருங்க, ஆண்டவர் பேசுற வார்த்தை எல்லாம் ஒரு காலமும் நிறைவேறாமல் போகாது. உன் கூட கர்த்தர் பேசின வார்த்தை நிறைவேறாமல் இருக்கு. ஒருவேளை அந்த வார்த்தையை நான் இன்னும் பார்க்கலன்னாக்கா பாஸ்டர் பேசுறது தப்பு கிடையாது. அதற்குரியவனா எப்ப நீ மாறுறியோ அப்பதான் அந்த வார்த்தை உனக்கு மேலே பலிக்க ஆரம்பிக்குமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலதெல்லாம் இந்த கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறப்போ சில வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு வரத்துக்கு முன்னாடி அற்புதம் நடந்து ஆயிருக்கும், சொல்லிட்டு வரத்துக்கு முன்னாடியே ஆச்சரியமான காரியங்கள் நடந்து ஆயிருக்கும், சொல்லிட்டு வரத்துக்கு முன்னாடியே அந்த காதல் அவ்வளவு குளுமையான செய்திகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், ஒருத்தருக்கு நன்மை செய்து இன்னொருத்தருக்கு சாபத்தை கொடுப்பதற்கு அவர் அநீதியான தெய்வம் அல்லங்க, அவர் நீதி உள்ள தெய்வங்க. அவர் சில நேரங்களில் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருப்பதற்கு என்ன தெரியுமா காரணம்? நம்ம கிட்ட இல்லாதிருக்கிற அந்த உண்மையற்ற நிலை. ஆண்டவருடைய கிருபை இல்லாம பாருங்க, ஒரு செட்டிங் கூட உங்களால மேலே ஏறி நிற்க முடியாது. எப்போ மனுஷன் அதை உணர்றானோ, இல்லை எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது, எனக்குள்ள இந்த இதெல்லாம் இருக்குது, இந்த இதெல்லாம் இருக்குது, அதனால நான் சீக்கிரமா போயிடுவேன் மேலே அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. கடவுளுடைய கிருபை இல்லாக்கிட்டு உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சிலர் என்கிட்ட நினைக்கிறாங்க, அவர் தீர்க்கதரிசி, என்கிட்ட சில பாவங்கள் இருக்கு, ஏன் அந்த பாவத்தை அவர் சொல்லல? ஏன் உன்னை காயப்படுத்துறதுக்காக கர்த்தர் அனுப்புறாரு, உன்னை உடைச்சி நிர்மூலமாக்கிறதுக்கு கர்த்தர் அனுப்புறாரு. ஒருவேளை உனக்கு அது சொல்லாததுனால உன் காரியம் எல்லாம் அப்படியே மறைஞ்சு இருக்குது, எனக்கு தெரியலன்னு சொல்லி நினைச்சுக்கிறியா? பாருங்க, வேற உனக்கு அந்த மருத்துவ ரீதியில் இருக்க அந்த ஸ்கேனரால கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த கண்ணால, இந்த இருதயத்தால கண்டுபிடிக்க முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது.
முடியவே முடியாது. ஆனா என்ன பண்றது, என் தலைக்கு மேல விழுந்த கடமையா இருக்கிறதுனால ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை விழுந்து போறப்போ அவனை தூஷணமா பேசி அவனை தூக்கி எறியணும்னு பார்க்க மாட்டான். அவனை அந்த காயத்தெல்லாம் மருந்து போட்டு குணமாக்கி என் பிள்ளை எப்படியாவது கொண்டு வந்து பல நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தணும்னு தான் நினைப்பா. அந்த எண்ணம் தான் இந்த ஊழியக்காரனுக்குள்ள இருக்கு. உன்னை மற்றவங்களுக்கு முன்னாடி சொல்லி உன்னை அசிங்கப்படுத்தி, உன்னை காயப்படுத்தி, உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்கி, உன்னை உடைச்சி நிர்மூலமாக்கி, இதுக்காக கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை தந்து இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையை பெற்றவங்கலாம் இன்னைக்கு எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உன்னை உடைச்சி நிர்மூலமாக்கிறதுக்காக கிருபையை கர்த்தர் கொடுக்கல, உன்னை உருவாக்குவதற்காகத்தான் அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். எந்தெந்த காரியத்தை எப்படி பேசணும், யாருக்கு முன்னாடி பேசணும், அதை எப்படி பேசணும், அதை எப்படி அதை தெரியப்படுத்தணும். இன்னும் எனக்கு தெரியாமலேயே சிலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசனத்தின்படி எனக்கு இந்த காரியம் நடந்து போயிடுச்சு, ஆனா பாஸ்டருக்கு தெரியல. யார் சொன்னது? யார் சொன்னது? பாஸ்டருக்கு தெரியாத சொல்லி நீ உன்னை ஏமாத்திட்டு இருக்கிற. நீ உன்னை ஏமாத்திட்டு இருக்கிற. பாஸ்டர் என்கிட்ட வந்து எதுவும் கேட்கல, என்னை குறிச்சு வெளிப்படுத்தினக்கா. ஏங்க, உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தர் வெளிப்படுத்துறாருனாக்கா, உனக்கு நடந்தது பாஸ்டருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ தானே உன்னை ஏமாத்திக்கிற. நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாருனாக்கா, நடந்த பிறகு அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு சொல்லாம இருப்பாரா? சொல்லாம இருப்பாரா? நான் உங்களை பார்த்து நான் இன்னொரு காரியத்தை சொல்றேங்க. அதாவது காணல் நீரை நம்பி ஏமாந்து மட்டும் போயிடாதீங்க. காணல் நீரை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. அது பக்கத்தில் போக போக தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பக்கத்தில் போக இருக்காது. நான் உங்களை அப்படி ஏமாற்ற விரும்பல. நான் உங்களை அப்படியே வளர்ச்சி அடையாம உங்களை குண்டி போக வைக்கணும்னு விரும்பல. அதே சமயத்தில் சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. இந்த பாரு, எத்தனை மணி நேரம் இவனுக்காக நீ உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும், எத்தனை மணி நேரம் இவனுக்காக நீ கண்ணீர் வடிச்சாலும், எத்தனை மணி நேரம் இவனுக்கு நன்மை உண்டாகன்னு சொல்லி நினைச்சாலும், நான் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன்ட்டு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். காரியத்தை செய்ய மாட்டேன், அதில் நான் காணாதவரை போலத்தான் இருப்பேன். இந்த காரியத்தை கேட்டா கூட நான் காணாதவரை போலத்தான் இருப்பேன். இந்த காரியத்தில் நான் கடினமான இருதயம் உள்ளவராக இருப்பேன். நான் எப்பவுமே சொல்றேன், இப்பவும் சொல்றேன், எனக்கு கடவுள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை கடவுளுடைய வருகை வரையிலும் கரெக்டா உண்மையா செய்வேன். இன்னைக்கு வரையிலும் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் உண்மையா தான் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு முன்னாடி எப்படிப்பட்ட என்கிட்ட பேசுற போது உங்களுடைய ஆத்துமா உண்மையை சொல்லக்கூடாதபடி பொய்யை விளம்பி கொண்டிருக்கிறத நான் நிறைய முறை நான் பார்த்திருக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க நான் சொல்றத பாஸ்டர் நம்பிட்டாருன்னு நினைக்கிறீங்க. கிடையாது, கிடையாதுங்க. நீங்க சொல்றத நம்பிட்டு போறக்கூடிய அளவுக்கு இவர் சாதாரணமான ஊழியக்காரன் கிடையாது. விசேஷமான கிருபை எனக்கு மேல இருக்குது. நீ சொல்றதெல்லாம் நம்பிட்டு போறதுக்கு நான் கிருபை இல்லாதவன் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடுதலை அறியாதவன் கிடையாது. அப்படியம்மா? அப்படியா? சரி 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 சரின்ட்டு போறேன். ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்த உடனே ஆண்டு சொல்லுவாரு, இதை நம்பிட்டியா பாட்டு கேட்பாரு. ஆனா என்ன பண்றது, ஒரு தகப்பன் இல்ல, உன்னை விட்டுறதுக்கு மனசு இல்லையே, உன்னை போல போலியா பழக தெரியலையே. ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து சொல்லுவேன், ஆண்டவரே எப்படியாகிலும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்கப்பா, எப்படியாகிலும் ஒரு நீர் பசப்பை உண்டாக்குங்கப்பா, எப்படியாகிலும் ஒரு துளிர்ப்பை வையுங்கப்பா, எப்படியாகிலும் மீண்டும் மனம் திரும்பி என் சமூகத்தில் வரணும்ப்பா. அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னை மறந்துட்டு ஆண்டவரே, எனக்கு இது நடந்து போச்சு, அதனால இப்படி நடக்கட்டும். ஒரு காலம் என்னுடைய ஜெபத்துல தவறான வேண்டுதல்களை இன்னைக்கு வரல நான் வச்சது கிடையாது. கடினமா பேசுவேன். அதே சமயத்தில் என்னுடைய அன்பை உனக்குள்ளே கொண்டு வரதுக்கு அதிகமாக நான் ஆசைப்படுவேன். ஏன்னா இந்த உலகத்தில் இழக்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஒன்றை பெறுவது ரொம்ப கஷ்டம். ஒன்றை பெறுவது தான் ரொம்ப கஷ்டம். எல்லாம் அப்படி எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். சாரி, எல்லாம் அப்படி முழங்கல் பண்ணிடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி முழங்கல் பண்ணிடுங்க. நான் உங்களை நேசிக்கிறதுனால சொல்றேன், நிறைய காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு உனக்கு பேசியிருக்கிறாரு, உன்னை உணர்த்தி இருக்கிறாரு. உன்னை நான் கேட்கிறப்போ என்கிட்ட நீ ஒரு வார்த்தை பேசுற பத்தியா, அப்படியே பாட்டு நான் சொன்ன உடனே அது பாஸ்டர் நம்பிட்டாருன்னு மட்டும் நினைக்காத. நீ சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே
உன்னை சுற்றிலும் என்ன நடக்குது அல்லது என்ன நீ பண்ணிட்டு இருக்கிறன்றத கரெக்டா ஒரு வெளிப்பாட தெரிஞ்சிட்டு தான் உங்ககிட்ட நான் வந்து விசாரிப்பேன். உன்னை நான் வந்து விசாரிப்பேன். சில நேரங்களில் நீ உண்மைதான் பேசுறியா என்பதை புரிந்து கொள்ள நான் எதிர்பார்ப்பேன். எனக்கு முன்னாடி நீ எப்படி உண்மையா இருக்கிறியான்றத தெரிந்து கொள்ளுகிறதற்கு நான் பரீட்சை செய்வேன். சில நேரங்கள்ல உன்னுடைய தோற்றங்களை எல்லாம், உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்து கொள்ளுகிறதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இன்னைக்கு நிறைய ஆறுகள் எல்லாம் தண்ணீரற்ற ஒரு காரியம் என்ன இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய மணல்கள் எல்லாம் சுரண்டி எடுத்ததுனாலதான் இன்றைக்கு அதுல நீர் பசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமா. என் கூட கர்த்தர் இடைப்படுங்கப்பா. தானியேல் என்கிற ஒரு நல்ல நண்பனை எனக்கு காட்டினீங்க. அவன் தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் மேற்பட்டவனா இருந்தான். ஒரு கைதியா வந்தவனை இந்த அளவுக்கு கர்த்தரால உயர்த்த முடியும்னாக்கா, இந்த தேசத்தில் இருக்கிற உன்னை ஆண்டவரால உயர்த்த முடியாதா? நீ எத்தனை நாளா நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற? இன்னும் வேலை ஸ்தலத்துல உனக்கு ஒரு உயர்வு கிடைச்சிருக்குதா? நிறைய காரியத்தை உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. ஜேம்ஸ் ஒரு சாட்சி சொன்னார்ல, எந்த ஒரு காரியத்துல நீ ஒழுங்காய் நீ இருக்க ஆரம்பிச்சுட்ட, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை கரெக்டா நீ செய்யற அப்படின்ட்டு நினைக்கிறியோ, அன்னைக்குத்தான் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் மேல வர்ஷிக்க பண்ணுவாரா? சில வெளிப்பாடுகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல இருக்கிற நிறைய பேரை குறித்து நிறைய திட்டவட்டமான காரியங்களை கர்த்தர் பேச ஆரம்பித்திருக்கிறார். நிறைய பேரு எனக்கு உயர்வு கிடைக்கலையேன்னு நினைச்சிட்டு கிடைத்த நன்மைகளையும் கிடைத்த ஆசீர்வாதங்களையும் இழந்து தன்னிடத்தில் இருக்கிறதை எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறைச்சிட்டு போயிட்டே இருக்கிறத காட்டுறாரு ஆண்டவர். உன் கையில இருக்கிறத கூட நீ இழந்துட்டே இருக்கிறத கர்த்தர் காண்பிக்கிறார். உனக்கு கர்த்தர் கொடுத்ததை கூட வீணடிக்கிறத கர்த்தர் காண்பிக்கிறார். சிலர் அடுத்த நிலைக்கு மேலே ஏறி போக முடியாதபடி தங்களை சுற்றிலும் உலகம் சூழ்ந்திருப்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். சிலர் கல்லர்களின் ஆலே காயப்படக்கூடியதை கர்த்தர் காண்பிக்கிறார். கல்லர்கள் என்பது பொல்லாத ஆவிகளின் ஆலே ஆண்டவர் கொடுக்கப்பட்ட சமாதானம் கிழித்தெறியப்படுகிறது. ஓரியத்தனமும் குடும்பத்திலே தேவையற்ற பிரச்சனைகள் வந்து அது உனக்கு விரோதமாக மிக பெரியவைகளாய் எழுந்து நின்று உன்னை காயப்படுத்தக்கூடியதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ளாய் அந்த காரியங்களுடைய வாழ்க்கையில சம்பவிக்க போகிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இது முதல் தவணையா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்பாயானால், ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவிலே ஒப்பு கொடுப்பாயானால், ஆண்டவருக்கு உண்மையா தானியேலை போல தாவீதை போல யோசேப்பை போல ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ உண்மையாய் வாழ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், அந்த திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் உடைத்து உனக்கு வரக்கூடிய சேதங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாம உன்னை மேலும் உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பட்டு கர்த்தர் சொல்றார். கொஞ்சம் யோசிப்பாரு, எனக்கு ஆண்டவர் செய்தவைகளிலே எதுல நான் உண்மையா இருக்கிறேன்? நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமையை தவிர வேற நாளே தெரியாதுங்க. நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட 9:30 மணிக்கு பிறகுதான் தூக்கத்தை விட்டு எழும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சிலர் அந்த நாளை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு சரியான ஒரு காரணத்தை உன்னை ஒரு தெய்வம் பார்க்கிறார் என்ற எண்ணத்தோடு கூட சொல்ல முடியுமா?
ஒரு சரியான ஒரு காரணத்தை உன்னால சொல்ல முடியுமா? உன்னால முடியும், இந்த காரியத்தை செய்ய முடியும் என்கிற சூழ்நிலைகள் இருந்தப்பெல்லாம் சொல்லிகளா என்கிற ஒரு மெத்தனமான ஒரு எண்ணம் இருதயத்தில் இருக்கிறதுனால்தான் இன்னும் நிறைய நன்மைகளை கர்த்தரால உனக்கு செய்ய முடியல. நீ வளரலங்க, அவர் உன்னை வளர்த்திட்டு இருக்கிறாரு. நீ பெருகலங்க, அவர் உன்னை பெருக வைத்துக் கொண்டிருக்கிறார். நீ உயரலங்க, அவர் உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். உன் கூட்ட அவர் உயர்த்தலங்க, நீ உயர்த்தல, அவர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். உங்க பிரசன்னத்திற்கு முன்பதாக, உங்க கிருபைக்கு முன்பதாக, உடைய தயவுகளுக்கு முன்பதாக எங்களை தருகிறோம். தொடர்ந்து கர்த்தர்களை நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.